சிஎஸ்கே கான்வேயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கான்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை யார் இருக்க போகிறாங்க? சிஎஸ்கே கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுக்க போகிறாங்களா? ஆல்ரெடி நம்ம டீமில் எக்கச்சக்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்களே. என்ன நடக்குது? சிஎஸ்கே என்ன தான் பண்ண போகிறாங்க? டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுக்க போகிறாங்க, லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எடுக்க போகிறாங்களா? யார் அந்த பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ், ஐபிஎல் 2025ல நம்மளுடைய ஒரே டிபார்ட்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் போலிங் டிபார்ட்மெண்ட் 2026ல் செம்ம வீக்காக தெரியுது. என்ன நடக்குது, எந்தெந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஃபுல் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துலாம். முக்கியம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் 2025 நம்மளுடைய மோசமான சீசன் இருந்தாலும் அதில் ஒரே டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு கலக்கினது அப்படின்னா போலிங் தான் கைஸ். எஸ், பேட்டிங் ஃபெயில் ஆச்சு, ஃபீல்டிங் ஃபெயில் ஆச்சு, பட் போலிங் நம்மளுக்கு தனி ஆளாக காப்பாற்றி கொடுத்துருக்கு. பட் அதே போலிங் யூனிட் 2026ல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை தான் கைஸ். பிகாஸ் சிஎஸ்கேலேருந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் போயிட்டாங்க. லைக் நல்ல இருந்த போலர்ஸ் லைக் பத்திரனா இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி போலர்ஸ் மெயின் போலர்ஸ் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம போலிங் டிபார்ட்மெண்ட்டில் எக்கச்சக்க ஒர்க் பண்ணி ஆகணும். சிஎஸ்கே ப்ராபபிளாக பண்ணுவாங்க. அண்ட் ட்ரையல்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆல்ரெடி நம்ம டீமில் எக்கச்சக்க லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் பேசர்ஸ் பக்கம் தான் போகிறோம். ஸோ சிஎஸ்கேக்கு எந்தெந்த பேசர்ஸ் எல்லாம், எவ்வளோ பேசர்ஸ் தேவை, எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம 1 by 1 டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம டீமில் என்னென்ன ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளியரான ஐடியா தெரியும். ஸோ ஆல்ரவுண்டர்ஸாக சிவம் துபே, ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் ஜேமி ஓடன் இவங்களால கண்டிப்பாக போலிங் பண்ண முடியும். அண்ட் அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங், கலீல் அஹமத். ஸோ இது நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டாக இருந்தால் நம்மளுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை கைஸ். ஜஸ்ட் ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் நூர் அஹமத். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் பவுலிங் டிபார்ட்மெண்ட் இப்போ இருக்கவே இருக்குது. ஸோ மினிமம் ஆஃப் 4 ஸ்லாட் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ இதில் மேபி 2 ஸ்பின்னர்ஸை சிஎஸ்கே எடுத்துன்னு வரலாம். ஒன்று மேபி ஒரு இந்தியன் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஜடேஜாக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஸோ பிரசாந்த் வீர் அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஒரு இந்தியன் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக ஒரு இடத்த பிடிச்சிட்டா, அண்ட் இன்னொரு ஃபாரின் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டருமே எடுத்துன்னு வருவாங்க. லைக் இதுதான் 2 பிளேசஸ் கொடுக்க போகிறாங்க சிஎஸ்கே மெயினாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படி நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் போக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்தியன் பேசர் எடுத்துன்னு வரதான் போகிறாங்க. 1 or 2 இந்தியன் பேசர்ஸ் சிஎஸ்கே போகிறதுனா சான்சஸ் இருக்குது. மேபி அந்த டெத் ஏரியாஸுக்கு தான் கம்ப்ளீட்டாக சிஎஸ்கே ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட செம்மையான பவர் பிளே பவுலிங் காம்பினேஷன் இருக்குது. நூர் அஹமத், கலீல் அஹமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் இந்தியன் பவுலர்ஸ் போக சிஎஸ்கே போகிறாங்க அப்படின்னா அந்த டெத் ஓவர்ஸுக்கு கன்சல்ட் பண்ணி தான் போக போகிறாங்க. ஸோ அண்ட் மேபி இன்னும் ஒரு பேக்கப் பவுலராக ஒரு பவர் பிளே பவுலரை எடுத்துன்னு வரதுக்குனா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்லாட் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு போவோம். அண்ட் கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை கண்டிப்பாக எடுத்துன்னு வரதுக்குனா சான்ஸ் இருக்குது. மேபி பத்திரனாவே சிஎஸ்கே பைபேக் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 ஸ்லாட்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே போலிங் யூனிட் பக்கம் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லைனா ரொம்ப டேஞ்சரஸாக சிஎஸ்கே மாட்டிக்க போகிறாங்க. பட் அவங்களாம் எடுக்கலைனாலும் நம்மளுடைய போலிங்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தினாக தான் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 6 போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 11லே நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீல் அஹமத், அன்ஷுல் கம்போஸ், நூர் அஹமத், நேத்தன் எலிஸ் ஒரு பத்திரனா அண்ட் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் எடுத்துன்னு வர போகிறாங்க. அண்ட் ஆப்வியஸாக சிவம் துபே அவருமே ஒரு டீசெண்டாக போலிங் போடுவார். ஆல்மோஸ்ட் 6 போலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் சிஎஸ்கே கண்டிப்பாக அதிகமான போலிங் ஆப்ஷன் வச்சுக்க தான் பார்க்க போகிறாங்க. பிகாஸ் இன் பாஸ் சிஎஸ்கே அதை ஃபார்முலாவில் இருந்திருக்காங்க. அண்ட் என்ன இதெல்லாம் அவசியமாக சிஎஸ்கேக்கு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேலே இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், இது கண்டிப்பாக வேணும் தான் சிஎஸ்கேக்கு. பிகாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க 2025 ஐபிஎல்ல நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஈவன் நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை சுத்தமாக இல்லை கைஸ். அதே மாதிரி நம்ம 2026 மாட்டிக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய பெஞ்ச் ஸ்ட்ரென்த் செம்மையாக இருக்கணும். சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வச்சு போக தான் போகிறாங்க போலிங் அட்டாக்கு மெயினாக. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஸ்லாட்ஸ் இருக்குது கைஸ். அதில் 2 ஃபாரின் ஸ்லாட் அண்ட் 3 இந்தியன் ஸ்லாட். எந்தெந்த ஃபாரின் அண்ட் இந்தியன் பவுலர்ஸை வச்சு நீங்கள் நிரப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லியிருப்போம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே கான்வேயோடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் 2026 கான்வே ரிலீஸ் ஆவார் அப்படின்னு 2023 யாருமே வச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் பேட்ஸ்மேனாக கான்வே இருந்தார். பட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற கான்வே அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்லாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்துன்னு வரதான் போகிறாங்க. அண்ட் ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது ஒரு செம்மையான ட்ரஸ்டபிளான ஆர்டிக்கல் கிடையாது, ஒரு நார்மலான ஆர்டிக்கல். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் ஆர் ஐதர் பிருத்வி ஷாவை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன சிஎஸ்கே திருப்பியும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு போவாங்களா? பிகாஸ் ஆல்ரெடி நம்ம டாப் ஆர்டர் ஃபுல்லாக இருக்குது. இங்கே இன்னொரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னா ஒரு
பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தேவைப்படல கைஸ். பிகாஸ் சிஎஸ்கே உடைய நீங்கள் பாஸ் ஃபார்முலாஸ் பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் எல்லா ஐபிஎல் டீம்ஸுடைய பாஸ் ஃபார்முலாஸ் இது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீமில் ஒரு டாப் ஆர்டர் ஃபாரின் பேட்ஸ்மேன் இருந்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கே மேபி ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு கொடுக்கலாம். அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் ஆல்மோஸ்ட் வந்துன்னு இருக்கார் ஐபிஎல் ஆப்ஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு கண்ணை வைக்கல. பிகாஸ் இந்த 2024 டைமில் பார்த்தீங்கன்னா கான்வே அவைலபிள் இருந்தது கிடையாது. ஸோ அப்போவே ஜேக் ஃப்ரேசர் மெக்கரை சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டட் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெல்லி சைன் பண்ணிட்டாங்க வர. ஸோ இந்த டைம் மேபி ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ யூஸ் ஆகாமல் போனாலுமே ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் மேபி இன் ஃபியூச்சர் யூஸ் ஆகலாம். ஆர் எல்ஸ் டெவால் பிரேவிஸுக்கு ஒரு பேக்கப்பை கூட வைக்கலாம். எஸ், ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். பட் சிஎஸ்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்லாம். ஸோ மேபி ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் எடுத்துன்னு வந்தால் இந்த ஒரு டைப் ஆஃப் வேலேருந்து சிஎஸ்கே ஜேக் ஃப்ரேசரை செட் பண்ணலாம். அண்ட் ப்ராக்டிக்கலாக நல்லா தான் தெரியுது கைஸ். லைக் ஜேக் ஃப்ரேசர் மாதிரி ஒரு யங் ஹிட்டர் எடுத்துன்னு வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இதுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். பட் சிஎஸ்கே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் சிஎஸ்கே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜேக் ஃப்ரேசர் மெக்கரும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பிருத்வி ஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் கைஸ், இந்த நேம் பார்த்தீங்கன்னா அடிபட்டுட்டே இருக்குது. கண்டிப்பாக ருத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு. அண்ட் சிஎஸ்கேக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பேக்கப் பிளேயராக கண்டிப்பாக தேவை. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக பிருத்வி ஷா பக்கமே போகிறதுனா சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நான் ஆப்வியஸாக சொன்னது கைஸ், லைக் நம்மளுடைய பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துமே செம்மையாக இருக்கணும். 2025 மாதிரி 2026 பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடாது. லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் போய் பாருங்க கைஸ், ஒரு டாப் பிளேயருக்கு இன்ஜுரி ஆனாலுமே அவங்களுடைய பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி நல்லா இருக்கும். லைக் டாப் பிளேயரை மிஸ் பண்ணாத மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியே சிஎஸ்கேமே பண்ணி ஆகணும் அப்படின்னா பிருத்வி ஷோவுமே எடுத்துன்னு வரணும். பெட்டர் ஆப்ஷன் கைஸ். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ரீசெண்டாக. அண்ட் ருத்துவோட ஆப்சன்ஸில் சையத் முஸ்தாக் அலியுமே அவர் தான் லீட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒயிட் பால் எப்படி ஃபார்மில் இருக்காரு பிருத்வி அப்படின்னு சொல்லி பார்த்து சிஎஸ்கே கண்டிப்பாக எடுக்கிறதுனா சான்ஸ் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ருத்துக்கு க்ளோஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது பிருத்வியை சிஎஸ்கே எடுக்கிறதுனா சான்ஸ் இருக்குது. அண்ட் நல்லா ஒரு ஹார்ட் ஹிட்டர் கைஸ், ஒரு பவர் பிளேயர் செம்மையாக மேக்ஸிமைஸ் பண்ணுவார். ஸோ பிருத்வி ஷோவுமே கான்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஐதர் கிளென் மேக்ஸ்வெல் அல்ல லியாம் லிவிங்ஸ்டன் 2 பேரில் ஒருத்தர் எடுத்துன்னு வந்தால் கண்டிப்பாக ஒரு செம்மையான ஹிட்டர் பேட்ஸ்மேனை கண்டிப்பாக எடுத்துன்னு வருவாங்க. பிகாஸ் அது ப்ராக்டிக்கலாக டீமுக்கு செட் ஆகுது கைஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃபாரின் அண்ட் ஒரு இந்தியன் பேக்கப் கான்வேக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.